மாடு இருக்குண்ணே, நம்ம வீட்லயே ஒரு 5-6 மாடு கிடக்கு. பால் திறன் அதிகம் கிடையாது, நம்ம ஏரியால கொஞ்சம் வெயில் அதிகம். அது தகுந்தாப்புல சரி எப்படி மாடு இருக்குன்னு கொஞ்சம் நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கலாம் வந்திருக்கீங்க. ஆமா, ஒரு டைம் எடுத்து போனா நமக்கு அனுபவம் இருக்கும். நமக்கு எந்த மாதிரி தீவனம் நம்ம தீவனத்துக்கு செட் ஆகுதா இல்ல அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்கண்ணா, அது கூட சரி ஒரு லைன் வந்துட்டு போவோம். சரிங்கண்ணா. இப்போ எவ்வளோ வியாபாரம் இருக்கப்ப நீங்க செலக்ட் பண்ணி மணி எண்ணிட்டு வந்துருக்கீங்க மாடு இருக்குன்னு. இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படி? ஏன்னா ஃபோன் போட்டா உடனே எடுத்து பேசிட்டாப்லண்ணே. நம்ம ரெஸ்பான்ஸ் கரெக்டா கொடுக்குறாரு, பக்காவா இருக்குண்ணே. நமக்கு இந்த மாடு வேணாம்னா அது ரைட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாடு தான் எடுத்து கொடுக்காப்ல. நம்ம இது எடுங்கலாம் சொல்ல மாட்டாப்ல. இது நல்லா இருக்கு, இது ஓகே இருக்கு, இது நல்லா இருக்கு, இது எடுங்க கம்பல் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். அவங்க ஓகேனா ரைட்டு. ஓகே. ஆமா, நம்ம இந்த மாடு வேண்டாம், நம்ம விருப்பம் தான். நம்ம என்ன சொல்ல அதுவும் மாடை பத்தி கிளீனா சொல்லிடுறாப்புல. இது ஓகே இருக்கு, இது ஓகே ஆகாதுன்னு 10 ஒரு மாடு எடுக்கனா இப்படி 10-20 மாடு பாக்குறாப்புல. அதுல ஒரு மாடு நல்ல மாடா ஓகே பண்றாப்புல. சரிங்க. இப்ப அவர் பேரம் பேசுறது எப்படின்னா உங்க முன்னாடி பேச எடுத்து அடிச்சு பிடிச்சா சண்டை போரே நடக்குமே. அதே எந்த ஒளிவு மறைவும் இல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 500 ஆச்சு அவ்வளவுதான். 1000 அதிகம்னா 1000 அதிகம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. மாதிரி அந்த தர இந்த தரையெல்லாம் கிடையாது. மாட்டுக்கு இவ்வளவு அப்படி கரெக்டா பேசி அதெல்லாம் கரெக்டா வாங்கி தராப்புல. மாட்டு குணம் எப்படின்னா இருக்குது? மாடு ரொம்ப சாதுண்ணே. வீட்டுல பொம்பளைகளுக்கும் அவுது கேட்டலாம். ஆமா ஆமா, எல்லாம் மடிப்பூச்சி எதுவுமே இல்ல. காம்பு நல்லா நீட்டா இருக்கு. கண்ணுக்குட்டி விட்டு பார்த்தாப்புல பால் ஏதாட்டும் குடிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பால் காலம் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? அதெல்லாம் காலையில பார்த்தாச்சுண்ணே. சீம்பால் மாடு தான். இந்த போகும்போது லைட்டா மடுல பால் விட்டுட்டு பார்த்துட்டு அவுத்து விட்டுலாம். மாடு எத்தனை பல்லு? தலையத்து 4 பல்லு. 4. ஆமா. சரி, அப்படின்னா 3-4 மாடு வச்சுக்கலாம்டா. 6-7 எத்துக்கு நம்ம பாக்குற பொறுத்து இருக்கு. 10 கூட வச்சுக்கலாம், நம்ம கையில இருக்கு அப்படின்னாப்புல. ஆமா ஆமா, நிறைய இடத்துல வாங்கிட்டு போறாங்க தனியா. கரெக்டா நம்ம பாக்குற பொறுத்து இருக்கு மாடு வச்சுக்கிறது. நம்ம என்னதான் தரமா வாங்கினா அந்த தரமா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, நம்ம எல்லாம் அண்ணன் வாங்கி கொடுத்துறாப்ப மேற்க வேண்டிய இதுக்கு மேல பாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. ஆமாண்ணே ஆமா. சரி, இப்ப மாடு எடுத்தாது டிரான்ஸ்போர்ட்ல அப்படின்னா அண்ணனே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காப்லண்ணே. நாங்க அதனால எதுவுமே இல்லை, பக்கத்துல நம்ம இங்க தானே. அதனால உடனே கொஞ்சம் தூரம்னா கூட அதுவும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காப்ல. எல்லாமே அவரே பாத்துக்கிறாரு. நம்ம ஆளா வர வேண்டியதான், மாட சொல்ல வேண்டிய போய்கிட்டே இருக்காங்க. வீட்டுல அவர் நம்பி வந்தீங்க, எல்லாமே அவரே எடுத்துக்கிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, நம்பி வாங்க, சந்தோஷமா வைப்பாங்க. மணினே நம்பி வாங்க.